அன்பர்களே, கடந்த 14/4/2026 என்று செவ்வாய்க்கிழமை பராபவ புத்தாண்டு பிறந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த புத்தாண்டு பிறப்பிலே இந்த பூமிகாரகனாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இவரிடம் உங்கள் ராசிக்கு அஷ்டம குருவாக 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பிறகு வக்ரகதியில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் 9ஆம் இடம் வருகிறார். சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது ஆகியவற்றின் சஞ்சாரத்தின்படி இந்த ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. உடல் உபத்திரவங்கள் நல்ல மருத்துவத்தின் பேரில் நல்ல வைத்தியம் மேற்கொள்வதன் மூலமாக உடல் உபத்திரவங்கள், உடல் தொல்லைகள், நோய் தொல்லைகள் சரியாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உதவி கிடைக்கும். விரும்பிய இடத்தில் வேலை மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நல்லுறவுகள் ஏற்படும். விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கருவுற்ற பெண்கள் முடிந்தவரை ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள், இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் வீடு, மனை, புது வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. கடன் சுமை குறைய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நரசிம்மரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபட வேண்டும். மொத்தத்தில் இந்த வருடம் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 70% நன்மைகள் பெறுவார்கள் என்று ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில், திருக்கணித பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை வாசித்து சொல்ல கேட்டீர்கள். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு களத்திரக்காரகனாகிய சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இவ்வருடம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் துலாம் ராசிக்கு. பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக
11ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். பின்பு வக்கரகதியில் 11ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 10ஆம் இடம் வருகின்றார் குரு பகவான். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். இந்த குரு சனி ராகு கேது சஞ்சாரத்தின்படி இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டிலே, இந்த பராபவ புத்தாண்டிலே தொழில்துறையில் முன்னேற்றம், நல்ல மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளெல்லாம் நீங்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணம் முடிவாக வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தொழில்துறையில் வேலை பளு அதிகமாகும். துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குழந்தைகளின் கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். இந்த ஆண்டிலே துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கலைஞர்கள் விருது பெறும் யோகமும் உண்டு. துலாம் ராசியை சார்ந்த கலைஞர்கள் தெய்வ காரியங்களுக்கும் பொது காரியங்களுக்கும் தலைமை தாங்கும் யோகமும் உண்டு. துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். துலாம் ராசியை சார்ந்த மாணவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, அவர்கள் விரும்பிய அளவு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கருவுற்ற பெண்கள் முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லதாகும். இந்த துலாம் ராசியை சார்ந்த படித்த மாணவர்களுக்கு தாமதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாமதித்தாலும் இந்த ஆண்டிலே இந்த துலாம் ராசியை சார்ந்த படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த துலாம் ராசிக்கு மொத்தமாக சிறப்பாக பல நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இந்த வருடம் துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 60% நன்மைகள் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் பெறுவார்கள். இவ்வாறாக பராபவ வருஷத்திய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தில் துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் விருச்சிகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பலாபலன்களை வாசித்து சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.